நீர்வளம் நிலவளம் குடிவல் நிறைந்த வேதபுரி நாட்டை வேத பரமந்து பெற்றி நீதியோடும் நேர்மையோடும் குறையில்லாமல் நல்ல முன்னே வாங்கி வருகிறேன். யார் அங்கே வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே 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 மாமன்னர் நாயக்கா மாமன்னர் நாயக்கா மாமன்னர் நாயக்கா ஓடா புசினிகா ஓடா சொரக்கா ஓடா பாவகா ஓடா பீன்ஸ் ஓடா அவரகா ஓடா கேரட் ஓடா கொத்தரகா ஓடா நூக்கிலே ஓடா சௌச்சவே ஓடா உருளைக்கிழங்கு ஓடா கருணைக்கிழங்கு ஓடா சேப்பு கிழங்கு ஓடா முண்டோ யாரா முண்டா யாரா தண்டம் இது மார்க்கெட் ஆகுது இல்லைங்க. கத்திர செய்றீங்க நேதாகாரல செய்யலாம் செய்யாதீங்க. அதுக்கே சரி. அரசபை அவ எனக்கு தேவை நல்ல வார்த்தை பேசுங்களா. மாலையே என் கைத்துல போடாம நீயா போட்டுக்கிறீங்க. இந்த மாலை மீதியால சந்தேகம் இருந்து விட்டது. என்ன சந்தேகம்? இந்த மாலை கட்டும் போது வெடி வச்சு மாலை கட்டிடுறாங்க. வெடிகுண்டு அணுகுண்டு வைக்கிறாங்க. இது தெரியாத கொண்டு வந்து உங்க கைத்துல போட்டு நீங்க டமால்னு வச்சு இறந்து விட்டால் இந்த நாட்டு மக்களை யாரு கட்டி காப்பாத்துறது? முடியாது முடியாது. நாங்க செத்தா நாய் செத்தது போல உண்மைதான். ஒரு பக்கம் இஸ்து விட்டுருவாங்க. ஆமா. உங்களை இஸ்து விட முடியுமா? மா மன்னராயிற்று. அதான் பரிசோதனை செய்து பார்த்தோம். இதுல வெடிகுண்டு கிடையாது. இந்த மாலை உங்களுக்கு சொந்தமான மாலை. சொந்தமான மாலை தானே. நிக்காதீங்க. போடுறா மாலை. மாலை கீழ போட சொன்னேன். ஏன் போறற நீங்க டேய் மாலை எடுத்து என் திரு கைத்துல போடுறா. என்ன அப்படி பாக்குற? டேய் பகாலியே ஓ டேய் ஓ மாலை குண்டு காண்டா மாலை குண்டு காணமே. அட மூதாவி ஐயோ சொல்லாதறான். ஏங்க ஐயோ சொல்ல ஆபத்து வரும்டா. ஏன் எப்படி ஐயோண்ணா எப்படி தான் ஐயோடா ஐயோ எமது உயிர் பிடிப்பாங்க. ஐயோ டேய் ஐயோ வார்த்தை வரவே கூடாது. ஐயோ டேய் சண்டுடா சண்டு பூ சண்டு பூ சண்டு பூ சண்டு பூ சண்டு மாலை சண்டு இருந்தா மாலைக்கு பெருமை சண்டுக்கு பெருமை. ஆமா கூட்டி எவ்வளவு போடுறது? 500 ரூபாய். டேய் ஒரு மாலை என்ன விலை? 150 ரூபாய். ரெண்டு மாலை 300 ரூபாய். அது 200 ரூபாய் என்னாச்சு? யார் எத்தனை செய்யும்? டேய் எட்டு செய்யா? ரெண்டு பேரா? ஆமா. நீ ஒரு ஆள் செய்ய போறதா? இல்லைங்க. டேய் ரெண்டு பேரா செய்யலாமாடா? அரசாங்க சொத்து அபகரிக்கவே கூடாது. இல்ல, இல்ல. மாப்பன் தவறு கணக்கு கணக்காக இருக்க வேண்டும். கிடையாது. தவறு இருக்க கூடாது. அது மகட்டம் ஏன்னா காவல்தாமதம். எஜமா எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. டேய் வராங்க உலகத்துல மனிதா பிறந்தா எதுமே ஆசைப்படுறாங்க. ஆமாங்க. எதுக்கு மீது ஆசைப்படுறாங்க? கண்டிப்பா. வீட்டு மீது ஆசைப்படுறாங்க. உண்மைதானே? வீட்டு மலை மீது ஆசைப்படுறாங்க. ஆமாங்க. பொருள் மீது ஆசைப்படுறாங்க. ஆமா. அதுவும் தவிர பணத்து மீது ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறாங்களே. ஏமா ஆசைப்பட்டிருக்கா? தோசை மேல. ஆசை வந்து விட்டது. எனக்கு தோசை மேல ஆசை வந்து நேரா வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி தோசை சுடுறேன்னு கேட்டேன் எஜமா. என் பொண்டாட்டியை அடிச்சுக்கிறா பெருப்புக்கிறான்னு சண்டை போடுறான் எஜமா. அவன் சண்டை போட மாட்டாரா? வீட்டுல கொண்டாடு ஒண்ணு கிடையாது. திடீர்னு வந்து தோசை கேட்கறீங்க. நான் எப்படியா குட்டு போடுறேன் என் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க. சண்டை போடுறா. என் பொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊர் நாட்டாடு கடைக்கு போயிட்டு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ கொளுத்த பருப்பு வாங்கி வந்து என் பொண்டாட்டியை குடுத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துட்டேன். வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தோசை நட போறதா வீட்டுக்கு போறேன். நினைவோடு போறேன். போய் தோசை எடுத்துட்டு வாடியா ஆயமா மணி பெருங்க ஆயமா. ஆயம்மா என் பொண்டாட்டி அரிசி தட்டுக்கிற தோசை எடுத்தாந்து வச்சுட்டு என் பொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறாங்க. ஏன்டா ஒரு மணி அப்படி வைக்கலாம்? என் பொண்டாட்டி பார்த்து கேட்டேன். கேட்டு இருப்பேன். 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்த பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டுன்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா மாமா நான் 3 தோசை சுட்டேன். டேய் இந்த மணி திரம சாடுறான் கை சேர்ந்தவன். என் பொண்டாட்டி சாமாத்திக்காரி. ஆமா ஆமா ஆமா. 1 கிலோக்கு ஒரு தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க. பரவாயில்லையே. சுட்டு அவன் இருக்கட்டும். என் தட்டுல 2 உன் தட்டுல 1 வச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத கதை. ஏன் பிடிவாதம் பேசுறா? நான் அடுப்படியா இருந்து கஷ்டப்பட்டு சுட்டேன். எனக்கு 2 உனக்கு 1 தான்றா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வாக்கு வதமாவே இருக்குது. சண்டை ஏற்பட்டது. என் பொண்டாட்டி துண்ணப்பாடல என்னைய துண்ண பண்ண விடல. நான் ஒரு திட்டம் போட்டேன். என்ன திட்டம் போட்டேன்? எதுக்கு நீ நம்ம 2 பேரும் சண்டை போடணும். கதவு சாத்திக்கணும் உள்ள படுக்கலாம். யாரு ஊங்கோட்டுறாங்களோ ஊங்கோட்டுறவங்களுக்கு 1 ஊங்கோட்டாதவங்களுக்கு 2 சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டேன். திட்டம் போட்டேன். நானே என் பொண்டாட்டி கதவு சாத்திக்கணும் உள்ள படுத்துக்கணும். உள்ள படுத்துக்கிட்டு நேரம் 5 மணி ஆச்சு.
அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாரும் எழுந்து சாணம் தெளிக்கிறாங்க. ஏனி போய் நம்மகிட்ட இருக்கு சாணம் தெளிக்காத எழுதி சாணம் தெளிடி ஆயமா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தாலும் தோசை ஒன்னா போயிடுமே. 5 ஆச்சு 6 ஆச்சு அதை போயிட்டே போச்சுங்க. 2 ராவு 2 பகல் நானும் என் மொண்டாட்டியும் உள்ளவே பட்டிருக்கீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போறது வரட்டும் சொல்லிட்டு போவாங்களே. என்னாச்சு ஏதாச்சும் எல்லாம் கும்ப சேர்ந்து என் வீட்டு கதவு சந்திர வந்து பார்த்தாங்க. நானும் என் மொண்டாட்டி உள்ள பத்துன்னு செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆகி போச்சு. இவங்க ஆண்டு முன்னாடி என்ன சண்டைச்சாடி ஆச்சு உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்கன்னு எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. வாத்தியார் கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு ஓடு 17,000 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சுக்கிறேன். என் வீட்டு அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்களா வீட்டு மேலே ஏறி ஓட்டம் ஓடிக்கிறாங்க. எங்களை வெளியத்துக்காக போட்டு ஐவனு இதான் போன வருஷம் வீட்டை கட்டின ஏன்டா ஓட்டம் ஓடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போயிடுமே. வீடே இச்சு நேரம் அந்த பிடிவாதமா பார்த்துக்கணும். கதவை இச்சாங்க எண்ணெய மொண்டாட்டி தெருவில் போட்டு ஐவராங்க. மோள அடிக்கிறாங்க பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. ஏன்டா போய் உயிரா இருக்கும் போது பாட கட்டி மோள அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போயிடுமே. மோள வச்சா கூட அடிக்கட்டும் பாட கட்டினா கூட கட்டட்டும். எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வந்துட்டாங்க. எண்ணெய மொண்டாட்டி குழப்பாட்ட மாட்டாங்களா? என் பங்காளி மொத்தம் வரும்போதே மூணு சாராயத்தை குடிச்சு வந்துக்கிறேன். குடி பாதிலேயே என் வீட்டு உள்ள போனானே சீக்காத்தூள் விட்டாப்பா எங்க மிளகாத்தூள் தூக்கி என் கண்ணுக்கு நேரா போட்டிட்டு குழப்பாட்டாங்க. கண்ணல மிளகாத்தூள் வந்து கண்ணி எரியுது. ஏன்டா போய் உயிரா இருக்கும் போது கண்ணல மிளகாத்தூள் கேட்டாலும் தோசை ஒன்னா போயிடுவேன். கண்ணே போனா கூட போட்டு பிடிவாதமா இருக்கிறாங்க. எண்ணெய மொண்டாடி குழப்பாட்டினாங்க. பாடையில வச்சு கட்டி தூக்கிட்டு போய்க்கினே இருக்கிறாங்க. போயிட்டு நடுக்கட்டாங்க கோயிலாண்ட வச்சாங்க. என் கூட்ட அனுக்கிற அக்கம் வைக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பியா மொண்டா இருக்கிறாங்க. கொச்சமனா பேயா வந்து கேட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொளுத்தணும். ஏன்டா உயிரா இருக்கும் போதே கொளுத்துறதுக்கு நாங்க 2 பேரும் தான் கேட்டாலும் எங்களுக்கு முன்ன சுடுகாட்டுல இறமட்டி வெறும் கட்டி சேர அடிக்க வச்சுக்கிறாங்க. எண்ணெய மொண்டாட்டி வெறும் கட்டு மேல வச்சு இறமட்டி சேர அடிக்கணும் வந்தாங்க. என் கொல்லி போட்ட பங்காளி ஒருத்த மூஞ்சி மேல இறமட்டு மூட வரேன். ஏன்டா பாய் மூச்சு வராத மூஞ்சி மேல இறமட்டு மூட வரேன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போயிடுமே. இறமட்ட மூணா கூட இறமட்ட மூட்டு வந்த ஜனங்க எல்லாரும் ரொம்ப கூடி பேசுறாங்க. மான ஒரு வாட்டமா இருக்குது. இப்படியே கொளுத்தணும்னா அந்த 2 பணமும் எரியாது. இந்த 2 பணம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வைத்தாங்க. என்ன வை சேர் கூட்டுறான் பணம் குமுறி எரியும். அந்த இறமட்டு மேல வைக்கல வரையான்னு ஒதுக்கிட்டு சேத்த வாரி வைக்கல மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நம்ம ஊர்ல செத்த பணம் ஏன் நிக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்க ஆம்பியா மொண்டாடி செத்துக்கிறாங்க ஏந்து நிக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சுடுகாட்டுல அந்த 3 பேரும் இந்த புது தோட்டிக்கிறாரு. செத்த பணம் ஏந்துக்குதாமே இதை முட்டிக்கு நேரம் அடிக்கணும். இவ்வளவு பெரிய தடியை வச்சுக்கணும். முட்டியை பார்த்துக்கணும். முட்டி பாரா தோட்டி இந்த தீ வச்சாங்க பாரு. இது சிறுக சிறுக புச்சிக்கின்னு வந்துச்சு. புச்சிக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொடாச்சு. என் மொண்டாட்டி எழுந்து மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2 சுடுகாட்டுல இருந்தவங்க எத்தனை பேரு? 3 பேரு. என்னடா அது நம்ம 3 பேர் ஆம்பியா மொண்டாட்டி வாயில போட்டுக்கோங்க பழகுது. அது 3 பேர் எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓடிக்கு நின்றாக்கா அந்த 3 தோசை நாய் துண்டு வாழ அடிக்கணும். அருமையான சாப்பாடுங்க. மெத்த வீட்டுல சாப்பிட்டு வந்து படுத்த பாரு கனவு கண்டு ஓடியாரு. கனவு வரலமாடா ஏன்டா வந்தது? தொண்டை வரக்கூடாது. வர வேண்டும். அது போக வேண்டும். வெத்தி பேசி வில கிடையாது. மாப்பிள்ளை தவறு. இதை விட்டு இதை தொடு எப்படி ஒன்று ஆணும் நிறையார் செல்வங்கள் கொடுத்திருக்காங்க. மகன் பெயர் மரகதம். ஆமாம் அரசு கூடி நேரமாகும் இல்லாத தளபதியார் கரவழி தளபதியாரை அடுத்ததாக எடுத்துக் கொண்டு வர
எவ்வளவு ஒரு அழகா பாடின ஆமா எஜமா ஏதோ பாடு அந்த பாடலை சுண்டை கஞ்சி சோறுடா டாடா டாடா தான் டாடா டாடா ஸ்மான் உசமானம் ஸ்மான் எஜமான்டா பாய் எஜமான் ஆமா ஏண்டா எஜமா அது சுண்ட கஞ்சா சுண்டை கஞ்சிங்க அதாங்க இல்ல எனக்கு என்ன கேட்கு சுண்ட கஞ்சி சோறுடா இல்ல எங்கடா டாடா வராங்க எஜமா ஏண்டா ஓ தினந்தோறும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய நீ ஆமாங்க இன்று என்ன காலத்துல அதே எஜமா கேக்குறேன் நபா அதே எஜமா கேக்குறேன் முடியாது எஜமா ஆங்க எஜமா டேய் ஆங்க எஜமா அட ஆண்டா அது ஆண்டியா வாங்கலாம் ஆங்க எஜமா டேய் வாங்கடா வாங்க எஜமா நபா தினந்தோறும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய நீ ஆமாங்க ஏண்டா காலத்தாமதம் கேட்டல கேட்டீங்க நான் சொன்னேன் சமாளிச்சா நான் எது கேட்கணும் கேட்கக்கூடாது ஏன் கேட்கணுமோ நான் இல்லைங்க நான் போறேன் எஜமா சைலன்ஸ் என்னடா? சொல்லு எதுக்கு போய் சண்டை எஜமா எதுக்கு தோறியாக நிலம் சைலன்ஸ் 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 என்ன அப்புறம் பேசுனா எஜமா டேய் சொல்லு எனக்கு இருக்கு தோறியாக நிலம் நிலம் ஏன் கை சுத்தி எல்லாரும் பயிர் வச்சாங்க ஆ, என்னால மட்டும் பயிர் வைக்க முடியலைங்க கைது சுத்தி பயிர் வைக்கிறான் அட கைது சுத்திங்க கைதி சுத்தி பயிர் நான் என்னடா கைதி சுத்தி பயிர் ஏன்டா வைக்கிறான்னு பாக்க கை சுத்தியா வைப்பாங்க பயிரியா நீதான்டா சொன்ன கைதி சுத்தி அட கைது சுத்திங்க கைதி சுத்தி எல்லாம் பயிர் வைக்கிறாங்க எல்லாரும் பயிர் வைக்கிறாங்க ஆனா நீ எல்லாரும் மட்டும் பயிர் வைக்க முடியலைங்க ஏன் என்கிட்ட பணம் சுத்தி இல்லையா பண்ண வசதி இல்ல இல்லைங்க ஏண்டா என்ன ஏன் பணம் வசதி இல்ல யார் என்ன வாங்குறதா வாங்கதான் வாங்குறேன் வாங்கினியா ஆமாங்க என்ன வாங்கின பணம் வாங்குறேங்க வாங்கினியா வாங்கணுங்க எவ்வளோ பயிர் அப்புறம் வாங்குறேன் பணம் பயிர் வேண்டிய நாத்து ஒண்ணுமே நாத்து விட்டேன் நாத்து வளருது ஏறு ஓட்டேன் சேடு ஓட்டேன் அண்ணன் தான் குறையாது ஏண்டா என்ன நாத்து விட்டுட்டு நாத்து பாட்டுன்னு வாழ்ந்துங்க வளருது ஏறு ஓட்டு சேடை கழிக்கிட்டேன் எல்லாம் கழிட்டேன் ஆனா அண்டை வெட்டாது மட்டும் குறையாகுது அதான் குறையாது அதுக்கு யார் நான் வருவா எப்படி வட்டும் தெரியுமா இதான் ஏந்துக்குவேன் டேய் ஆ. இன்ஜின் தான் ஏது இல்லைங்க என்னடா இன்ஜின் ஏது பண்ற செஞ்சிரு வாடா ஆ. எது வாடா விடு அண்ணால போய் ஆ. ஐயா கறிக்கு அண்ணன் வரணும் ஆ. எவ்வளவு கூலி கேருங்க ஆ. அவர் சொன்னாரு ஆ. தம்பி 500 ரூபாய் கூலி கொடு ஆ. ஒரு கோட்டை சரக்கு வாங்கி கொடு ஆ. பீடி வாங்கி கொடு ஆன்ஸ் வாங்கி கொடு வெத்தலை பாக்கு வாங்கி கொடு இதெல்லாம் கேட்பான் கம்மி அடிக்கும் உன்னால வாங்கி தர முடிஞ்சா வாங்கி கொடு அதனால உன்னை கேட்டாங்க நான் அவங்க கம்மி ஆச்சா கோவம் வரல பின்ன கேட்பாங்க ஏங்க இருந்தாங்க வாங்கி தர முடியும் என்ன வேலை இதெல்லாம் யார் வாங்கி தர போற அதான் என்ன பண்ண ஆ. ஐயா நீ போங்க ம். என் வீட்டுக்கு ஓட்டு மம்டி ஓட்டே ஓச்சிடும் நானே இறங்கி வெட்டுன்னு காலையில 6 மணிக்கு இறங்குங்க டேய் ஆ. இந்த வேலை நீயே செய்து கூட நான் தான் சொல்ற வேலையா இருக்கேன் முதல்ல செய்திருக்கலாம்ல செய்யலாம் தான் சரி இறங்கி செய்யற ஆமாங்க ஆ. 6 மணி இறங்கணும் போது ஆ. 9 வேலை ஒரு 3 துணி வெட்டி சாமாத்தியமா சிரமசாலிடா ஆமாங்க சாப்பாட்டு வேலைக்கெல்லாம் வெடிச்சு எடுத்துக்கிறேன் 3 துணி வெட்டு உன்னை எத்தனை துண்டுக்குது இன்னும் இருக்குது 6 துண்டியா துண்டுக்குது ஆமா ஆ. என் மொழி சாப்பிடுறது வேண்டா கேட்டா சாப்பாட்டு வேலைக்கு 3 துண்டு வெட்டுக்கிறேன் ஆ. ஒன்னும் 6 துண்டுக்குது இருக்குது. இருக்கிற போய் வெட்டிடுவேன் வெட்டிடு சரி என் மொழி சாப்பிடுறது வேண்டா சாப்பிட்டியா? வந்துச்சு போய் எனக்கு சாப்பாடுங்க சாப்பாடு வந்துச்சுன்னு சொல்றா உங்க அம்மால வந்துச்சு பாருங்க சந்தோஷம் வருதுங்க அதெல்லாம் ஆ, ஆ. சாப்பாடு வந்துச்சு ஆ. சாப்பிடுங்க சரியானு ஆ. மாமியார் வரும்போது போட்டு கை கறி சாப்பிட்டு என் மொழி எடுத்துட்டு வீட்டுக்கு போறீங்க ஆ. சாப்பிடுங்க தீங்குங்க ஏஞ்சி பார்த்தா உச்சி வெயில் ஏன் நான் கஷ்டப்பட்டல ஆமாங்க நல்லா மூஞ்சி மட்டும் துண்ணு நல்லா இருப்பேன் துண்ணேன் சொன்ன உடனே தூக்கம் ஆமா சரி ஏஞ்சி பார்த்தா உச்சி வெயில் ஆ. என்னடா வேலை அப்படியே நிக்குது ஆ. நம்ம பாரு அண்டு வர தூங்குறமேனு ஆ. ஏஞ்சி அண்டு வெட்டணுன்னு ஆ. போய் மம்டி எடுக்கிறேன் ஆ. நேத்து கயிற ஏஜமா அண்டு போய் மம்டி எடுக்கிறேன் அண்ணாடம் போய் மம்தி அடிச்சா அண்ணாடு இல்லைங்க ஆ. ஆண்டு போய் மம்டி எடுக்கிறேன் அண்டை வெட்ட போய் மம்தி எடுக்கிறேன் ஏன் மம்டி ஜோர் அடி தேஜமா மம்தி சொல்றேன் ஏண்டா மம்திக்கா சொன்னா சத்தியமாங்க அதுக்காக பைதா ஆமாங்க
என்ன செய்த பிறகு எத்தமா சூடா இருக்குதா ஒண்ணுமே புரியல என்னடா மம்பி ஆயிடுச்சுன்னு மம்பி ஆச்சுன்னு வேறு சிஎம் கிளம்பிட்டு போகுது போயிட்டேன் சிஎம்சிங்க சிஎம்சிக்கு போனியா சிஎம்சி போயிட்டு போகுது அங்கதான் பெரிய பெரிய டாக்டர் வந்துருக்கோம் போய் மம்பி கொடுத்து ஐயா மம்பி வெயிட் பண்ணோம் எவ்வளோ பீஸ் கேட்க அவர் சொன்னாரு ஆமாங்க அவர் சொன்னார் பாரு தம்பி 5 பீஸ் கட்டு உட்கார வருமா சேர் இருந்தாரு 4 பீஸ் கட்டு டாக்டர் வைத்தியம் பண்ணிட்டாரு மம்பியாவது வந்துட்டீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பாக்குறேன் எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு ஆமாங்க பெரிய டாக்டர் உன்னை ஒரு மணி நேரம் உட்கார்றாரு இல்லையா உட்கார வச்சாரு நீ பீஸ் கட்டு போய் உட்காந்துட்டேன் நான் உட்காந்துட்டேன் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மம்பி எத்தனை வந்து பாக்குறேன் என் முன்னாடிக்கும் ஜோர் அடிக்குதியா வீட்டு வந்து பார்த்தா முன்னாடிக்கும் ஜோர் அடிக்குதியா என்னடா செய்த பாய்யா ஆஸ்பத்திரிக்கு போனா தான் பார்த்தேன் நாயாயிட்டு போனா யாயிட்டு போறானா நாயாயிட்டு போனேன் ஏன்டா வேற என்ன செய்த நான் தான் டாக்டர் பண்ண இதை ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் டேய் மம்பிக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்ததா ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் மருந்து இருந்து பார்த்தேன் பாத்துங்க என்ன பண்ணாரு பெரிய ட்ரம் நிறைய தண்ணி இருந்துச்சு ஏன் மம்பிய தண்ணி தோசி ஏத்தாருங்க மம்பியா ஆமாங்க ட்ரம் நிறைய தண்ணி வச்சிருந்தா தோசி ஏத்தாரு அதான் தோரம் போயிடுச்சு நான் இது பண்ண மாட்டியா என் வீட்டு வீட்டு பெரிய கலரு தூக்கி போட்டுங்க துக்கமான செய்திடா எஜமா மம்தி தான் தண்ணி போய் சேர்த்தான் அதனால காலை கட்டி கண்ணு தூக்கி போட்டான் என் மொழி சேர்த்து விட்டு போட்டா எஜமா சேர்த்து விட்டு போட்டா இந்த பக்கத்துல தானே போலூர் போக சொல்றதானே சேர்த்து விட எஜமா செத்துட்டான்னு சொல்றான் சேர்த்துடா எஜமா ஏன்டா கால தாமதம்னா பொண்டாடி சாவ வச்ச கதையை பெருமையா சொல்லிக்கிறேன் அதை கட்டி போடுறா சாப்பிட்டான் டேய் என்ன ஒரு யாரை சென்று சந்திப்பது வழக்கம் மன்னர் சந்திப்பது வழக்கம் புறப்பட்ட நேரமாகும் இன்னால் தர்மஜார காணவில்லை எங்கே படைகள் ஆட்சி தவறாமல் ஆட்சி செய்து ஒரு மன்னர் மன்னா உங்கள் படை தளபதி ராஜதுரை வாழ்த்துங்கள் ஆமாம் தளபதியாரே நீ எப்படி இருக்கின்றாய் நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் ஆதிபத்தியம் என்ன கூறுவார்கள் கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார் அது போய் எனக்கு தளபதியாரே ராயத்த காரணம் தெரியுமா மதிவானன் அயலர் சென்றான் கொடுத்தான் பட்டப்பட்டு விட்டான் நம்ம தாய் திரும்புகிறான் அப்படியா நான் பார்த்து நாடு முழுவதும் மாதோறும் மகர கலவரம் மேல வாத்தியம் மாநாட்டம் செய்வதும் அவை கலையா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா?
தமிழ்நாடு. புலியோடு போராடி மக்களை கொடுத்து மர்களுக்கு பாலத்துடைய மக்கள் வந்த தென்னாடு. பக்கம் கடல் சூழ எப்பக்க மனவீசும் யாதவரி நாட்டு மன்னருக்கு நான் மகனாக பிறந்து மதிவாணன் என கருவைத்து யாதொரு குறையில்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து வருகின்றேன். இப்பொழுது சென்று என்னுடைய தந்தையை பார்த்து